சிக்கன் வறுவல் செய்யலாம் வாங்க. சிக்கன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ஜூஸியாக இருக்கும். இது ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப வீட்டில் செஞ்சு பார்ப்பீங்க. அவ்வளோ டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அப்படிப்பட்ட சிக்கன் வறுவல் செய்யலாம் வாங்க. இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம் 3 சின்ன சைஸ் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா. சிக்கன் நான் 1/4 கிலோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். வானலில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு பெருஞ்சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். அடுத்து கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் கூடவே போட்டு வதக்கிங்க. பெருஞ்சீரகம் கருகக்கூடாது, ஏன்னா பெருஞ்சீரகம் சீக்கிரமாக கருகிடும். அதனால் டக்கு டக்குன்னு போட்டுக்க வேண்டியதான். வதக்கிறது தான் வேலை. அவ்வளோதான், வதக்கி முடித்தாலே வேலை முடிஞ்சுது. எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது நீங்கள் கட்டமாக அரைஞ்சிக்குங்க. நீல வாக்கில் வேணும். வெங்காயம் தக்காளி போட்டுக்கிட்டு நல்லா வதக்குங்க. கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வதக்கணும். அவ்வளோதான். இது வீட்டில் நீங்களே செஞ்சு கொடுத்து பாருங்கள். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்களை எல்லாருமே பாராட்டுவாங்க. நல்லா வதங்கிட்டு சிக்கன் போட்டுக்குங்க. சிக்கன் போட்டுட்டு நல்லா அதையும் சேர்த்து வதக்க வேண்டியதான். இஞ்சி பூண்டு கூட போட்டுக்குங்க. போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா அதை கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வதக்கணும். நீங்கள் அப்பப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு வதக்கி பாருங்கள். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அந்த சிக்கன்லேயே இறங்கியிருக்கும், தனித்தனியாக இருக்காது. எல்லாம் தக்காளி வெங்காயம் வதங்கக்குள்ளேயே அதுவும் இருந்து நல்லா மசிஞ்சு வெந்துடும். அந்த டேஸ்ட்டும் உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும். நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு அதையும் சேர்த்து வதக்கிங்க. கொஞ்சம் கார மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கார மிளகாத்தூள் போடுங்க. நான் குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுவேன். அடுத்து கரம் மசாலா போட்டுக்குங்க. நான் வீட்டிலே அரைச்சது. கரம் மசாலா எந்த பவுடராக இருந்தாலும் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் தனியாத்தூள் போட்டுக்கலாம். தனியாத்தூள் 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் வந்து கார மிளகாத்தூள் அதுமாரி போட்டுக்கலாம். நான் கல் உப்பு யூஸ் பண்ணுறேன். கல் உப்பு போட்டு அமைச்சி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் பழகிட்டிங்கன்னா கல் உப்பே தான் யூஸ் பண்ணுவீங்க. இல்லை உங்களுக்கு சால்ட் வேணும்னா சால்ட்டே போட்டுக்கலாம். போட்டு எல்லாமே சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா வதக்கிட்டு தண்ணி 1 நிமிஷம் வந்து மூடி போட்டு வச்சுருங்க. மூடி போட்டு வச்சிங்கன்னா அந்த பச்சை வாசனைலாம் போகும், மிளகாத்தூள் இருக்க வாடெல்லாம் போயிட்டு அப்புறம் நல்லா கிளறி விட்டிங்கனாலே கலர் நல்லாயிருக்கும். நீங்கள் 1 நிமிஷம் 2 நிமிஷம் நீங்கள் வந்து கிளறி விட்டுட்டு கொஞ்சம் மூடி வச்சிட்டிங்கனாலே அந்த சிக்கனோட கலர் வந்து ஃபினிஷிங்கில் அவ்வளோ நல்லாயிருக்கும். பார்த்தாலே எடுத்து சாப்பிடணும் போல் இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாத்தூள் வாடையும் அடிக்காது. மூடி வச்சுருங்க. தண்ணியை ஊற்றிட்டு மூடி கொதிக்கிறது தான் வேலை. இதை வந்து 10 நிமிஷம் நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. அந்த ஃபுல்லாக தண்ணி வற்றட்டும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல உப்பு செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா உப்பு போட்டுக்கணும். நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கிறதுனால உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதனால் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் பாதி உப்பும் இதுமாரி தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் மீதி உப்பும் போட்டுக்கலாம். போட்டுட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. அந்த கலரை பாருங்கள். மூடி வச்சுட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்குங்க. எடுத்து வச்சு பிளேட்டில் வச்சு கொடுத்து பாருங்கள். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, புலாவ் இப்போ நல்லா நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். சரி, வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.